சுட சுட முட்டை சில்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SideDish சமையல். நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? முட்டை சில்லி. முட்டையில் சில்லியா? அது எப்படிடா செய்கிறது அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? முட்டை சில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை ஒரு பவுலில் உடச்சிக்கலாம். முட்டை சில்லி செய்கிறதுக்கு நான் 14 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு போட்டு முட்டையை நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம இதில் தான் முட்டை ஊற்றி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டையை இதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் முட்டை எந்த பக்கமும் ஒட்டாமல் நமக்கு அழகாக வரும். லைட்டாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்து பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மூடி இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்குங்க. நம்ம முட்டையை ஊற்றி முடித்தோடனே மூடி இட்லி பானைக்குள்ளே வைக்கணும். எண்ணெய் டிஃபன் பாக்ஸில் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம முட்டையை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முட்டையை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு மூடி இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம இட்லி பானையில் வச்சு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி பானையில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்குங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் இட்லி ஊற்றுறப்ப எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுக்குங்க. அதுக்கு மேலே தட்டு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஆவி வெளியே வராத அளவுக்கு. அப்போ தான் முட்டை சீக்கிரமாக வெந்துடும். முட்டை சில்லிக்கு தேவையான மசாலாவை நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாட்டமும் வேணாம். இந்த மாதிரி இருந்தாவே போதும். மசாலா ரெடி பண்ணியாச்சு. முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வெந்துருச்சா இல்லையான்னு இப்போ பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து மாற்றிக்கலாம். முட்டை நல்லா வெந்திருக்கு. நாம் இப்போ இதை நமக்கு தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டுக்கலாம்.
முட்டை நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலாவில் பரட்டி எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ முட்டை சில்லி போடலாம். முட்டை சில்லியை எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே ஒரு 2 நிமிஷத்துலேயே திருப்பி எடுத்துருங்க. ஏன்னா முட்டை நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். நமக்கு மசாலா வெந்தால் மட்டும் போதும். ஏன்னா முட்டை எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருங்க. சுட சுட முட்டை சில்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. உப்பு காரம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகி சில்லி அட்டகாசமாக வந்திருக்கு. நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க, ஐயோ என்னடா நம்மளை விட்டுட்டு எல்லாம் சில்லி சாப்பிட்றாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். முட்டை நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் முட்டையிலையும் சில்லி போட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.